ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன எடுக்கணும்னு நினச்சேனோ அதை எடுக்கலை. பட் என்ன எடுத்துருக்கணும் அதுக்கு தான் வாய்ஸ் கொடுக்க வந்திருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ மார்னிங் ரொட்டீனை டீட்டெயிலாக காமிக்கலான்னு தான். மார்னிங் ரொட்டீனோட ஒரு சில விஷயம் மட்டும்தான் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். என்னோடய மார்னிங் எப்போவுமே அன்றைக்கி காலையில் 6 மணி அது மாதிரி தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். 6 o'clock to 6:30க்குள்ளே. பிகாஸ் இப்போ கொஞ்சம் ப்ரொடக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால 6 to 6:30க்குள்ளே நான் வேக்கப் ஆகிடுவேன். இந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிற டேர்மெல்லாம் என்னோடய டிக்ஷனரிலையும் வரும் அப்படிங்கிறத நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரூமை விட்டு வெளியில் வந்ததுமே அந்த டிவியில் நியூஸ் தான் ஓடிட்டுருக்கும். எங்கள் வீட்டில் எப்போவுமே அப்படி தான், நைட்டு ஃபுல்லாக டிவி ஓடிட்டே இருக்கும். உங்கள் வீட்லேயும் இது மாதிரினா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மார்னிங் எந்திரிச்சதுமே நியூஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். நான் அப்படியே சேனலை மாற்றி விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவேன். அப்படியே வெளியே வந்துட்டு தெரு ஒரு 4 டைம் பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வானத்தை பார்த்துட்ருப்பேன். அந்த வானத்தை பார்க்கும்போது அந்த நேச்சுரல் ஏரை ப்ரீத் பண்ணும்போதும் தான் வந்துட்டு ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அப்போ தான் ஒரு காம்னஸ் மைண்டுக்குள்ளே வரும். நம்மளை சுற்றி இருக்க மனுஷங்க கொடுக்க முடியாத அந்த பாசிட்டிவிட்டியும் கான்ஃபிடென்ஸும் வந்துட்டு நம்ம நேச்சரில் அமைதியாக உட்காந்துருந்தோம் அப்படின்னா வந்துட்டு அது கொடுக்கும். நேச்சர் நிறைய டைம் என்னை ஹீல் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இட் மேக்ஸ் மீ ஈவன் மோர் பெட்டர் பர்சன். நான் எடுக்க நினச்ச வீடியோ ஒன்று, எடுக்கும்போது நினச்சது ஒன்று, எடுத்ததுக்கப்புறம் பேசுகிறது வேறு ஒன்றா இருக்குது. ஸோ நானே இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ திஸ் டைம். அப்புறம் என்ன, அடுத்து ஆகாசத்தை நான் பார்க்குறேன் அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமேல் கீழே ரூமுக்கு போயிடுவேன். அப்படி எம்ஆடியை கட் பண்ணிவிட்டு கீழே ரூமுக்கு வந்தால் இட்ஸ் அ மெடிடேஷன் டைம். இதுக்கு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். யூடியூப்பில் காம் மியூசிக்னு போட்டோம் அப்படின்னா ஒரு 15 minutesக்கு இந்த மாதிரி மியூசிக்ஸ் வரும். ஸோ அதை போட்டுட்டு நான் அப்படியே சும்மா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மட்டும் பண்ணிவிட்டு மெடிடேஷனை முடிச்சுப்பேன். அண்ட் சம்டைம்ஸ் யோகா பண்ணுவேன். பிகினர் ஃப்ரெண்ட்லி யோகா யூடியூப்லேயே வரும். ஸோ அதை பார்த்துட்டு யோகா பண்ணுவேன். அது முடிச்சதுக்கப்புறமே ஜேர்னலிங் இல்லைனா த டே ஷெட்யூல் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறதுக்கு டைரி எடுத்துப்பேன். அண்ட் இது நான் ஆல்ரெடி எழுதின ஒரு 2-3 பக்கங்களெல்லாம் பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பேக் டு டுடேஸ் டே ஷெட்யூல் என்னென்ன பிளான் இருக்குது அதெல்லாமே நோட் பண்ணி வச்சுப்பேன். நோட் பண்ணுறதெல்லாம் பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நோட் பண்ணுறது டெய்லியும் பண்ணுறேன். ஏதோ ஒரு விஷயம் கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா அது ஜேர்னலிங் பண்ணுறது கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கு. என்னோடய கான்செப்ட் எப்போவுமே ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். ஒரு ஸ்டெப்பாக அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே போகலாம். ஸோ அதனால் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் வச்சுருக்கேன் அப்படின்னா அதை நான் பண்ணி முடிச்சிடுவேன். அதை தாண்டி என்னை நான் வருத்தி அப்படி எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படி பண்ணால் அதை நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதும் இல்லை. ஒரு 2 நாள் 3 நாள் அந்த ஃபயரோடு பண்ணுவேன். அப்புறம் அடுத்த நாள் அந்த ஃபயரே காணாமல் போயிடுது. நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறீங்க, அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் மைண்டை நீங்கள் ரொம்ப காமாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தான் அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அவன் நம்ம கூட வருவான். அப்படி இல்லைனா ஒரு 3 நாள் நல்லா ஃபயராக இருந்துட்டு அதுக்கப்புறமேல் காணாமல் போயிடுவான். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10 மணிக்கு எந்திரிக்கிற பர்சன் அப்படின்னா நீங்கள் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 10 மணிலேருந்து 6 மணிக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ 10 மணிலேருந்து ஒரு 9:45 9:30 9 ஸோ அந்த மாதிரி வந்தீங்கன்னா அது ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆயிரும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு நானும் கற்றுக்குட்டி தான். ஸோ இப்போ தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னை நானே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நான்லாம் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் டைம் மார்னிங் எந்திரிச்சதும் நைட்டு தூங்கும்போதும் தூங்குற வரைக்குமே அண்ட் நான் எப்படி தூங்குறேனே தெரியாது. ஃபோன் நோண்டிகிட்டே தூங்கிட்டு இருப்பேன். ஸோ அந்தளவுக்கு நான் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக பார்த்துட்டே இருப்பேன். அண்ட் இப்போ எப்படின்னா எந்திரிச்சதுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபோன் எடுக்கவே மாட்டேன். அண்ட் நைட்டு தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ இது பழகிடுச்சு. டெய்லியுமே அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம ரெகுலராக அதை பண்ணுவோம். எனக்கு மெஹந்தி போடுறது, ட்ராயிங் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணுறது நேச்சுரலாகவே வரும், நல்லாவே வரும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கூட நான் மொபைல் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் மொபைல் யூஸ் பண்ணால் என்ன அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வேறு ஏதாவது கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடணும்னு யோசிக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வெளியே போகிற ஒர்க் இருந்துச்சு. போயிட்டு வந்ததுக்கப்புறமே நான் அப்படியே அந்த வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு நினச்சேன். அதுவும் ஒரு மாதிரி ப்ராப்பராக வரல. அதுக்கப்புறமே வீட்டில் பப்பாளி இருந்துச்சு, அதையும் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது. அண்ட் ஃபைனலி ஒரு ஸ்கின் கேரோட முடிக்கிறேன். பப்பாயா இஸ் குட் ஃபார் யுவர் ஸ்கின். ஸோ அதை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி, ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ணாலும் சரி, நம்மளோட ஸ்கின்னை சூப்பராக வச்சுக்கிறதுக்கு, யங்காக வச்சுக்கிறதுக்கும் ப்ரைட்டாக வச்சுக்கிறதுக்கும் பப்பாயா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம். வெயில் காலத்தில் நிறைய சாப்பிட வேண்டாம், ஹீட் ஆயிரும். சில பேர்த்துக்கு செட் ஆகும், சில பேர்த்துக்கு செட் ஆகாது.
ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுலையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுலையும் இந்த பப்பாயா வந்துட்டு ஒரு சூப்பரான ஃப்ரூட்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. இந்த மாதிரி வீடியோஸும் உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.